ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் சதாம், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்மார்ட் ட்ரேடர். இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக கொண்டு எந்த முதலீட்டு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் அனாலிசிஸ், சார்ட் ரீடிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நீங்க ஒரு சார்ட்டை எப்படி ரீட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டுங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ் அண்ட் என்ன இருக்கும், விக் இருக்கும். ஓகேங்களா, கேண்டில்ஸ் அண்ட் விக் இருக்கும். இது ரிலேட்டபிள் பண்ணதான் சார்ட்டை வந்து இந்த கேண்டில்ஸ் அண்ட் விக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதனோட டைரக்ஷனையும் அதனுடைய டைமென்ஷனையும் முடிவு பண்ணுவோம். கேண்டில்ஸ் அண்ட் விக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கேண்டில்ஸ் அண்ட் அது மேலே ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, ஒரு குச்சி மாதிரி இருக்குல்ல, இங்கே வந்து என்ன சொல்றோம், விக்கு ஆர் கிளிச் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். இந்த பாடி ஆட்டம் இருக்குல்ல, இது எல்லாமே கேண்டில்ஸ்னு சொல்றோம். இந்த பாக்ஸ் பகுதி என்னன்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம், பாடி அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். ஓகேங்களா, மார்க்கெட்ல சார்ட்டை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சார்ட் ரீடிங் வந்து கேண்டில்ஸ்ல விக் அண்ட் பாடி வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேங்களா, மார்க்கெட்டோடைய டைரக்ஷன், டைரக்ஷனை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மார்க்கெட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அக்யூமுலேஷன், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து கன்சாலிடேஷன். அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அக்யூமுலேஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். அதுக்கு அடுத்து இந்த கன்சாலிடேஷனுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைட்வேஸ். அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, இந்த அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் அது எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப் ட்ரெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்படி ஒரு டைரக்ஷன் மூலம் என்ன ஆயிட்டு இருக்கு, இங்க இருந்து இப்படி மேல நோக்கி போய் கொண்டு இருக்கிறது என்ன சொல்றோம், அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, இதே இதுக்கு அடுத்து என்ன இருக்கு, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டவுன் ட்ரெண்ட் என்னது, மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்து இப்படி ஃபால் ஆயிட்டு வருது, என்ன சொல்றோம், டவுன் ட்ரெண்ட் சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். சைட்வேஸ்ங்கிறது என்னது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே இருக்கிற பேர் வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். இதுக்கு இன்னொரு நேம் தான் என்ன ஆயிட்டு இருக்கு, அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் அப்வர்ட்ல இருக்கும்போது என்ன சொல்றோம், அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. டவுன் வேர்ட்ல ஆயிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கு. சைட்வேஸ்ல இருக்கும்போது கன்சாலிடேட் ஜோன்ல இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், இதை ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். இப்போ லைவ் மார்க்கெட்ல சார்ட்ல பார்ப்போம். இப்போ உங்க எல்லாத்துக்குமே சார்ட்டை பார்க்கும் போதே தெரியும் சார்ட் எப்படி ரீட் பண்ண போய். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன டைரக்ஷன்ல வந்திருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன டைரக்ஷன் வந்திருக்கு, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்திருக்கு. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, ஒரு டவுன் ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஃபர்தரா வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த ஜோனுக்குள்ள இந்த மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, சைட்வேஸ் நடந்திருக்கு. அப்ப இது என்ன பண்றோம், கன்சாலிடேட் ஜோன் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய இன்னொரு நேம் என்னது, சைட்வேஸ். புரிஞ்சுதுங்களா, இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அக்யூமுலேட். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து என்ன நடந்திருக்கு, அக்யூமுலேட் இருக்குங்களா, ஒரு குறிப்பிட்ட ஜோன் அந்த ஹை வந்துட்டு மறுபடியும் என்ன இருக்கு, ஒரு சின்ன லோ, மறுபடியும் ஹை வந்துட்டு இந்த ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சார்ட் வந்து இப்படிதான் ஸ்ட்ரக்சரல்ல ஃபார்ம் ஆகும். அக்யூமுலேட் ஜோன், கன்சாலிடேட் ஜோன், டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன், இந்த 3 ஜோன்ல தான் மார்க்கெட் என்ன ஆகும், ரியாக்ஷன்ங்கிறது நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த அக்யூமுலேஷன் ஜோன், கன்சாலிடேட் ஜோன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட வீடியோ பார்க்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ்ல இருக்கு, நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதனோட வீடியோ பாருங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட பேரலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஒரு அக்யூமுலேஷன், கன்சாலிடேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் 3 ஜோன்ல தான் மார்க்கெட் என்ன ஆகுது, ரெகுலராகவே ரியாக்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட் வந்து 3 டைரக்ஷன் பார்த்துட்டோம்.
இது நம்ம இதுக்கடுத்து பார்க்க போற டாபிக் இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் நமக்கு வந்து ட்ரெண்ட் அப்படின்னா என்னது, மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா அந்த ட்ரெண்ட்னு சொல்லி அதை ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். மார்க்கெட் எந்த ஜோன் ஏரியாக்குள்ள போதோ அது என்ன சொல்றோம், ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட்ல இருக்கு அந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். அப்ப நம்ம 3 ட்ரெண்ட் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து அப் ட்ரெண்ட், அதுக்கடுத்து இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்ட், அதுக்கடுத்து வந்து சைடு வேஸ். மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ஜோன்குள்ள இருக்கிறது என்ன சொல்லுவோம், சைடு வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து 2 ரூல் இருக்கு. ட்ரெண்ட் லைன் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன். இப்போ மார்க்கெட் வந்து அப் சைட்ல வரும்போது என்ன சொல்றோம், பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டவுன் சைட்ல இருந்தோம் பிரேக் டவுன் சொல்லி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன்ல இந்த பிரேக் அவுட்ங்கிறத மெமரபிள் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளேஷன். இப்போ மார்க்கெட் வந்து இது என்ன ஜோன்ல இருக்கு, அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்க எப்பயுமே ட்ரெண்ட் லைன் என்ன எந்த சைடு டைரக்ஷன்ல வரையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் லைனுங்கிறது இந்த லெஃப்ட் சைட் காலம்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு அப் சைட்ல மார்க்கெட்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், எப்பயுமே ட்ரெண்ட் லைன் அதனுடைய பாட்டம், அதனுடைய டவுன் சைடு பகுதியில் தான் நீங்க என்ன பண்ணணும், வரைய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் பொழுது, மார்க்கெட் ஃபர்தரா இது என்ன ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்றோம், உங்களோட ட்ரெண்ட் லைன் இதனுடைய அப்வர்டுல வரையணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது உங்களோட ட்ரெண்ட் லைன் எங்கிட்ட வரையணும், இதனோட அப்வர்டுல வரையணும். இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது எப்படி சார் இருக்கணும், இது வந்து விக்ல டச் ஆகணுமா பாடியில டச் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 3 டச்சஸ் விக் ஆர் பாடி இட்ஸ் கன்சிடர். ஓகேங்களா? மொத்தம் 3 டச்சஸ் இருக்கணும். 1 2 3, இந்த 3 டச்சஸ் இருக்கணும். இதுதான் வேலிட். இல்லைன்னா இது இன்வேலிட். இப்போ இந்த இடத்துல ஏன் சார் இப்போ அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சொல்றீங்க, இப்போ சைடுவேஸ்க்கு என்ன சார் பண்றது? இப்போ சைடுவேஸ் ஜோன்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், போத் சைட்ல நீங்க வந்து இந்த பேட்டர்ன்ஸை டிரா பண்ணி வைக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க என்ன பண்ணணும், டிரா பண்ணி வைக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஜோன் இருக்கு, அப் சைட்லயும் இருக்கு டவுன் சைடு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ட்ரெண்ட் லைனை எடுத்துக்கிறீங்க, இந்த ஜோன்ல வச்சுட்டு இந்த 3 இதையும் டச் பண்ண மாதிரி ஒரு லைன் வரைகிறீங்க. இந்த 3 ஜோனையும் டச் பண்ண மாதிரி அப் சைடு அண்ட் டவுன் சைடு வரைகிறீங்க. இப்போ இந்த அப் சைடு அண்ட் டவுன் சைடு வரைகிறது வந்து கன்சாலிடேட் ஜோன். டவுன் ட்ரெண்ட்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா அதனோட அப் சைட்ல ட்ரெண்ட் லைன் வரையணும். அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அதனோட ட்ரெண்ட் லைன் டவுன் சைட்ல வரையணும். ஓகே சார், இந்த இடத்துல பிரேக் அவுட் பிரேக் டவுன் சொன்னீங்க, இது என்ன சார் அப்படின்னா, இப்போ இது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் என்ன வரான், இந்த இடத்த பிரேக் டவுன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த ஜோன் ஏரியா இந்த இடத்துல டச் ஆகி வந்திருக்கலாம், இந்த லைனை தாண்டி வந்திருக்கலாம், நம்மளோட ட்ரெண்ட் லைனை தாண்டி வந்திருக்க ஏரியா என்னன்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம், பிரேக் டவுன். பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த என்ன சொன்னா பிரேக் டவுன் சொன்னோம். இப்போ இதே மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்து என்ன பண்றோம், மார்க்கெட் அப் சைடு இந்த இடத்த பிரேக் பண்ணி போகும்போது என்ன சொல்றோம், இதை பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். இந்த இடத்த என்ன சொல்றோம், பிரேக் அவுட். இந்த நம்மளோட ட்ரெண்ட் லைன் லெவலும் இந்த லைன் போது பார்த்தீங்கன்னா இந்த லெவலும் டச் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது, பிரேக் அவுட். ஓகேங்களா? உங்களுக்கு இது புரியணும்னா மேலால கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜோன் ஏரியாவை என்ன சொல்றோம், பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு அடுத்து இந்த இடத்த கூட ஒரு சின்னதா மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது என்னது, எய்தர் அப் சைடு வந்தாலும் பிரேக் அவுட், டவுன் சைடு வந்தா என்னது, பிரேக் டவுன். இந்த இடத்துல என்ன ஜோன்ல இருக்கு மார்க்கெட், கன்சாலிடேட் ஜோன்ல இருக்கு. அப்ப போத் சைடு மார்க்கெட் என்ன ஆகலாம், ரியாக்ட் ஆகலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் இதே ஜோன் ஏரியாவை மறுபடியும் வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுக்கு பேரு இந்த ஜோன் ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஜோன் ஏரியா பர்டிகுலர் திஸ் ஜோன் ஏரியா, இது என்னன்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீடெஸ்ட். நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் என்ன ஆகுது, ரிமைனிங் டச் ஆகும்போது அது என்ன சொல்றோம், நம்ம
ரீடெஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ரீடெஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் சேம் ஜோன் திஸ் ஏரியா, அதாவது நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்ச ஏரியா மார்க்கெட் என்ன பண்ணுது, மறுபடியும் வந்து டச் பண்ணும்போது என்ன சொல்றோம், ரீடெஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இடத்துல வந்து என்ன மார்க்கெட்டை டச் பண்ணி இந்த இடத்துல ஒரு அப்வர்ட் மொமெண்டம் கொடுக்கும்போது இந்த ஜோன் ஏரியாவை நம்ம என்ன ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம், ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், ரீடெஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரீடெஸ்ட்னா இதுதான், ஒரு ஜோன் ஏரியாலே நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம கிளியரா வாட்ச் பண்ணி பார்க்குறோம். மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் தான் என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் சார் இப்போ நம்ம இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போ இந்த லைன்லாம் இருக்கு, இந்த லைன்ல என்ன சார் அப்படின்னா இந்த ஒரு லைன் என்னது, கேண்டில்ஸ். இந்த ஒரு லைன் என்னது, கேண்டில்ஸ். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே லைவ் மார்க்கெட்ல காமிக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஜோன் நடந்திருக்கு பாருங்க, 3 டச்சஸ் வேணும்னு சொல்லிருக்கேன். மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஜோன்ல நடந்திருக்கு, ஒரு கன்சாலிடேட் ஜோன். 3 டச்சஸ் வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மொமெண்டம்ல கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்கோம், நம்ம வெயிட்டிங் ஃபார் த ரீடெஸ்ட். இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துருக்கீங்களா மார்க்கெட், இந்த இடத்துல 3 டச்சஸ் எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இது 1, இது 2, இந்த இடம் 3, இந்த இடம் 4 டச்சஸ் கொடுத்து என்ன ஆயிடுச்சு, பிரேக் டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆயிடுச்சு, நல்ல ஒரு ஃபால் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இப்போ அப்வர்ட்ல மொமெண்டம்ல பார்ப்போம், அப்சைட் டைரக்ஷன்ல பார்ப்போம். நீங்க வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் அனாலிசிஸ் பண்ணலாம் இது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல வந்திருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கான். ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு எத்தனை டச்சஸ் வேணும்னு சொல்லிருக்கோம், 3 டச்சஸ் வேணும்னு சொல்லிருக்கோம். நீங்க ஸ்டார்ட் பண்றது விக் ஆர் பாடி, எதுல இருந்து வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா என்ன பண்ணுவோம், இப்படி பாடியை பிரேக் பண்ணிட்டு வந்தா பேட்டர்ன் ஃபெயிலியர். நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இது இப்படி இந்த லைனுக்கு மார்க் பண்ண இப்படி உள்ள வச்சு மார்க் பண்றீங்க அப்படின்னா என்ன, இந்த இடத்துல பாடியை பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னா என்ன, 3 டச்சஸ் இது வேலிட் ஆகாது. அப்ப என்ன பண்ணும், 3 டச்சஸ் வந்து இது பாடியை பிரேக் பண்ண மாதிரி. இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டச், இது செகண்ட் டச், இது தேர்ட் டச் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து என்ன இருக்கு, டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு அடுத்து அப்வர்ட் மொமெண்டம்க்கு கிளம்பிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அப்வர்ட் மூமெண்ட், அதாவது அக்யூமுலேஷன் ஜோனுக்கு மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. இப்போ அக்யூமுலேஷன் ஜோன்ல இருக்கும்போது ட்ரெண்ட் லைன் வரையும் இந்த இடம் டோஜி, ஃபர்ஸ்ட் கேண்டல், செகண்ட் கேண்டல், தேர்ட் கேண்டல், 3 டச்சஸ் வச்சாச்சு. ஓகேங்களா? 3 டச்சஸ் இருக்குன்னு சொல்லி ரூல், 3 டச்சஸ் வச்சாச்சு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டச். இப்போ வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், கரெக்டா விக்கார் பாடியில மார்க் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டச், இது செகண்ட் டச், இது தேர்ட் டச், 3 டச் கொடுத்துருச்சு. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரேக் டவுன் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் எடுத்து என்ன ஆயிடுச்சுங்க, அடுத்து அப்படியே வந்து இந்த இடத்துல டவுன்வர்ட் மொமெண்டம் கொடுத்துருச்சு. நல்ல ஒரு ஃபால். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நல்ல ஒரு ஃபால் மொமெண்டம் கொடுத்துருக்கு மார்க்கெட். புரிஞ்சுதுங்களா? நல்ல ஒரு ஃபால் மொமெண்டம். இப்போ நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு இன்னொரு பேர் என்னது, அக்யூமுலேஷன். டவுன் ட்ரெண்டுக்கு இன்னொரு பேர் என்னது, டிஸ்ட்ரிபியூஷன். சைட்வேஸ்க்கு இன்னொரு நேம் என்னது, கன்சாலிடேஷன். இதுக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் வரையறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகேங்க. இன்னைக்கு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் தென் டீடைல்ஸ் அண்ட் அப்லோட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.